ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் விஷ்ணுமதி விலாக். இன்றைக்கி இந்த வீடியோவில் முட்டை தொக்கு எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் இதுக்கு கடாயில் 50 ml ஆயில் ஆட் பண்ணுறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகணும். நமக்கு 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணுறேன். கடுகு நல்லா நமக்கு பொரிஞ்சு வரணும். அடுத்ததாக ஒரு பெரிய பூண்டை தோலெல்லாம் உரிச்சிட்டு நல்லா இடித்து ஆட் பண்ணுறேன். அடுத்தது 150 கிராம் சின்ன வெங்காயம், 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணால் இந்த முட்டை தொக்கு டேஸ்ட்டு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா இதை வந்து வதக்க போகிறோம் எண்ணெயிலே. கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். 2 பெரிய தக்காளியை வந்து நல்லா ஃபைனாக அரைச்சி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணணும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா எண்ணெயிலே வதக்கணும் தக்காளியை. தக்காளி நல்லா வதங்கின பிறகு காரத்திற்கு தேவையான அளவு வீட்டில் அரைச்ச மிளகாய் தூளை ஆட் பண்ணுறேன். தனியாக காய்ந்த மிளகாய், மஞ்சள் சேர்த்து அரைச்ச மிளகாய் தூள் இது. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப அதிகமாக தண்ணிலாம் ஆட் பண்ணக்கூடாது. நம்ம ஆட் பண்ணியிருக்க தண்ணி சுருண்டு வர வரைக்கும் நல்லா எண்ணெயிலே வதக்கணும். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வேக வச்ச முட்டையை 3 கீரல் போட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கணும். முட்டையை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு. டேஸ்டியான முட்டை தொக்கு செஞ்சு முடிச்சாச்சு. சப்பாத்தி, தோசைக்கெல்லாம் நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். மறக்காமல் நீங்களும் இந்த ப்ரொசீஜரில் உங்கள் வீட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணால் முட்டை தொக்கு ரெடி. லைக், share, subscribe and keep supporting to Vishnumathi Vlogs. Thanks for watching this video, friends.